இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராங்க் அடிக்கிற விதம் இப்படி தான். சில பேர் வந்து கீழேருந்து கிராங்க் அடித்து மேலே போடுவாங்க. பட் அதை விட மேலே போட்டு அது அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரே சைஸில் கிராங்க் அடிக்கிறது இது ரெண்டாவது. இது ஃபுல்லாக மேலே வந்து ஒரு அளவு எடுத்து அடித்த கிராங்க். உங்களுக்கு பார்த்தாலே நான் காமிக்கிறேன், தெரியுதா? அந்த பக்கமும் ஒரு ஸ்லோ, இந்த பக்கமும் ஒரு ஸ்லோ. உங்களுக்கு நடுவில் வந்து குழி மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒரு பில்டிங்க்கு இந்த அளவுக்கு ஒரு ராட், அதாவது ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் 4லேருந்து 5 இன்ச் வரையும் டிஃப்ரென்ஸு, அதாவது கேப், பிட்வீன் கேப் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்கொயர், அதாவது இது போடுற இது இருக்கு இல்லையா, கம்பி ராட் போடுற இடத்துல வந்து இந்த ஸ்கொயர் அளவு வந்து சில பெருசாக அந்த மாதிரி போடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ சின்னதாக தெரியுதா? கால் வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ அளவு. அப்படியே ஃபுல் வியூ அப்படியே காமிக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அது கிராங்க் அடிச்சிடுறோம். சைட்டில் பாருங்கள், இதுவாக இருக்கும். அதாவது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது கிராங்க் பாயிண்ட் எதுக்குன்னா லோடு தாங்கிறதுக்காக, ரெக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அவங்க எப்படி கிராங்க் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். கீழேருந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து கீழேருந்து போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு விதம். மேலே போட்டுட்டு இடத்துக்கு ஏற்றாற்போல் ஒரே ஈவனாக பண்ணுறது இன்னொரு விதம், புரியுதுங்களா? இந்த கிராங்க் டோட்டலாக ஒரே ஈவனாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே பாருங்களேன், ஒரே அளவு அக்யூரேட்டாக இருக்கும். நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க, கீழேருந்து ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு வந்து அளவு மாறாது. எந்த இடத்துல எந்த அளவில் நீங்கள் கிராங்க் அடிக்க பாயிண்ட் முடியுமோ அந்த இடத்துல ஈஸியாக அடிக்கலாம். சில பேர் வந்து கீழே எடுத்து பண்ணுவாங்க, அது ஒரு விதம், அதுவும் பண்ணலாம். பட் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சேஃப்டி கூட. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ அளவில் இவ்வளோ கிராங்க் அடிக்கலான்றது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்த்தாலே பாசி baji ya, baji. Tiada orang gula dah dia.
பாட்டு மார்க் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆஸ் பண்ண மார்க் அது மார்க் ஆஸ் கீழ எடுத்து கட்டலாம் எல்லா இடத்துல கட்டணும் ஃபர்ஸ்ட் மார்க்ல ஆஸ் Ini nomor ko ni. ஐயா